மூவியோட ஸ்டார்ட்டிங்லேயே துறவி போட்ல போயிட்டுருக்காரு. ஷா, பாஜி 2 பேருமே அவர் கூட வந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு ஓட வழியா போயிட்டுருக்காங்க. அங்கருந்து வேத நூல்கள எடுக்கணும்னு சொல்லிட்டு மேற்கு பக்கமா போயிட்டுருக்காங்க. அப்போதான் வூகாங் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வூகாங் அங்க இருக்கிற தண்ணிய அப்படியே சீண்டிட்டு வருவான். வந்து நின்னுட்டு, "இதோ வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லுவான் வூகாங். "எங்க போன வூகாங்ன்னு?" சொல்லிட்டு கேட்க, "இதோ இங்க தான் பக்கத்துல ஒரு சின்ன வேலையா போயிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லலாம். "சரி என்னது இது கோலம்? உன்னுடைய பேண்ட் எங்கன்னு?" சொல்லிட்டு கேட்க, "வேண்டாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இப்படி இருந்தா தான் சூப்பரா இருக்குன்னு" சொல்லுவான். அப்போ எல்லாரும் "பேண்ட் போடுறா" அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்கவே மாட்டான். ஆனா துறவி வந்து "உனக்காக நானே செஞ்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட்ட குடுப்பான். அத பார்த்த உடனே என்னன்னா, "சரி உங்களுக்காக நான் போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்ட வாங்கி அவன் போட்டுப்பான். போட்டுக்கிட்டு "நல்லா இருக்கா?" அப்படின்னு கேட்பான். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த ஓடம் வந்து ஒரு கடல் வழியா போகுது. அந்த கடல் வழி கிட்ட போகும்போது என்னன்னா, நெறைய போட்டுங்க வந்து சேதமடைஞ்ச மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த இடமே ஒரு விசித்திரமா தெரியும். அப்பதான் தெரிய வருது என்னன்னா, அந்த இடத்த தாண்டி போக முடியாது இவங்களாலன்னு சொல்லிட்டு. அப்போ பாச்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தண்ணிய பார்த்து பாட்டு பாடிட்டு இருப்பான். அப்போ கப்பல் வந்து ஷேக் ஆகுற மாதிரி தெரியும். கப்பல் வந்து ஃபுல்லா அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கு. அந்த நேரத்துல என்னன்னா, அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெரிய மீன் ஒண்ணு இருக்கு. ராட்சச மீன். அந்த மீன் வந்து அவங்கள அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வூகாங் வந்து அவனுடைய சண்டைய ஆரம்பிக்கிறான். ஆனா, அந்த மீன் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால, அங்க இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அவங்க மேல தெளிச்சு விடுது. அப்போ இவங்க எப்படிதான் இங்கருந்து போக போறோம்ன்னு தெரியாம கடவுள வேண்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து கடவுள் வந்து ஒரு வழி காட்டுறாரு. அந்த வழியின் மூலமா பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த இடத்துலருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா, மலை மேலருந்து கீழ விழுவாங்க. எல்லாரும் விழுந்துட்டே இருக்கும்போது, அப்போ துறவி வந்து என்ன பண்ணுவாரு, யாரோ ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்கிறத பார்ப்பாரு. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க தான் அங்க இருக்கிற ஒரு ஒரு பொண்ணா இருப்பாங்க. ஆனா, அந்த பொண்ணு யாருங்கிறதுக்கு பின்னாடி சொல்லுவாங்க. அந்த பொண்ண பார்த்துட்டு இவங்க பின்னாடியே இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரே நேரத்துல கீழ விழுவாங்க. கீழ கிட்ட வர நேரத்துல ஒரு மான் வந்து ஓடியாந்து அந்த பொண்ண காப்பாத்திரும். அந்த மலை மேலருந்து குதிக்கும்போது 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் அந்த பொண்ணு வந்து ஒரு புதுவிதமான ஒரு உணர்ச்சி ஒண்ணு தோன்றுது. அது என்னன்னே அந்த பொண்ணுக்கும் தெரியல. 2 பேரும் கீழ வந்து விழுந்துடுறாங்க. ஆனா அந்த பொண்ண மான் காப்பாத்துறதுனால, அந்த மான் பக்கத்துல இருந்து வந்து, "அம்மா நீங்க யாருன்னு?" சொல்லிட்டு கேட்க அப்பதான் அவரு சொல்றாரு, "இந்த மாரி நான் வந்து ஒரு துறவி, ஒரு வேத நூல தேடி வந்துட்டுருக்கேன். நாங்க எல்லாரும் மேற்கு திசையை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்பதான் தெரியாம இங்க விழுந்துட்டோம்ன்னு" சொல்றான். "ஓ! அப்படியா? நீங்க ஆம்பளையான்னு?" சொல்லிட்டு கேட்க, "ஆமா, நான் அப்படிதான்" அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்படியான்னு" சொல்லிட்டு அங்கருந்து ஸ்மைல் பண்ணிட்டு, அங்கருந்து வேகமா அந்த மான் வழியா தப்பிச்சு போயிடுது. அப்ப ஊகா, "ஏம்மா நில்லும்மா, யாரும்மா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா அந்த பொண்ணு கண்டுக்காம நேரா கிளம்பி போயிடுது. அது எங்க போகுதுன்னா, நேரா அவங்களுடைய கோட்டைக்கு போகுது. அந்த கோட்டையில போயிட்டு இந்த மாரி இன்னைக்கு நான் ஒரு பையன பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது. என்னது நம்ம இடத்துல ஒரு ஆம்பளையா? வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல. இல்ல எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல. ஓகே இதுக்கெல்லாம் சொல்யூஷன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு போறாங்க. அந்த அரசவையில இருக்க லைப்ரரியில ஓப்பன் பண்ணிட்டு, இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்பதான் தெரியுது, உனக்கு வந்து லவ் பாய்சன் ஆயிட்டுருக்கு. உனக்கு வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா விஷம் மாதிரி இந்த காதல் இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மகாராணி ஒருத்தவங்க உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நீ வந்து இந்த நாட்டோட இளவரசி. இத நினைச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்கள இன்னொரு வாட்டி பார்த்த வச்சுக்க, அவங்கள கொன்னுடு. அதான் இருக்கிற ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போயிருவாங்க. அப்போ பாச்சி வந்து ஒரு இடத்த பார்த்து அழுவான். கையெடுத்து கும்பிடுவான். ஏன் இவன் இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்பதான் தெரியும் அங்க வந்து ஃபுல்லா பொண்ணுங்க மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டு இவன் வந்து ரொம்ப ஒரு ஆனந்தத்துல கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டு இருப்பான். அவனுக்கு வந்து உருமாறுற சக்தி இருக்கிறதுனால, அவன் ஒரு அழகான ஒரு மாலா மாறி, அங்கிருந்து வானத்துல பறந்து ஆம்ஸ்லாம் காமிச்சுட்டு பறக்குறான். அப்போ அந்த பொண்ணுங்கலாம் அவன பார்த்துட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அதுல ஒரு பொண்ணு மட்டும் பார்த்துட்டு, "நீயும் குளிக்க வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் அப்படின்னு தலையாட்டிட்டு கிட்ட வரும்போது, அந்த பொண்ணு இவன் தலைய பிடிச்சு தண்ணீல அமிக்கிடுறான். அமிக்கிட்டு, "யார் நீ? சொல்லு, உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க, அவனுடைய உண்மையான உருவம் வந்து வெளிய வந்துருது. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு ஊங்காங்க, துறவி, பாஜி இவங்க எல்லாரும் மாட்டிக்கிறாங்க எல்லார்கிட்டயும். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அம்பு வச்சுட்டு எல்லாரும் அட்டாக் பண்றாங்க. இவங்கள புடிச்சிட்டு ஒரு கூண்டுல கூட்டிட்டு வராங்க. அந்த கூண்டுல வந்து இவங்க பார்த்துட்டு வராங்க. வெளிய நாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பதான் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, இது வந்து உமன் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு ஆம்பள கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. அப்போ அந்த ராணி வராங்க. அந்த ராணி வந்துட்டு இப்ப இளவரசி வருவாங்க. வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு தண்டனைய குடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா! சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த இளவரசி யாருன்னு பார்த்தாக்கா, அப்பதான் தெரிய வருது என்னன்னா, அந்த இளவரசி தான் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்டு சீன் வந்திருப்பாங்களே அவங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கிழவி வந்துட்டு,
நீங்களா? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்களால இந்த நாடே அழிய போகுதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? அப்படின்னு கேட்க, இங்க பாரு. இதான் இந்த படம். இந்த படத்துல பாரு. நீங்க மாட்டிக்கினது எல்லாமே இதுல ஏற்கனவே குடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இவங்கள ஜெயில்ல அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை ஏட்டுவாங்க இளவரசரும். இவங்களும் ஜெயில்ல அடைச்சிருவாங்க. ஜெயில்ல அடைச்சதும் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்போ ஊகான் வந்து சொல்லுவான், இப்ப மட்டும் துறவி ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த கேட்டெல்லாம் உடைச்சுட்டு அவர வெளிய கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிடுறாரு. கேட்டெல்லாம் உடைச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்கான். அப்போ இளவரசி வந்து இவர பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பொண்ணுங்கள கூட கூட்டிட்டு வரான். வந்துட்டு வெளிய வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கான். அப்ப என்னன்னா இவங்க சரி கதவ திறக்கலாம்னு சொல்லி திறக்கும்போது, அப்போ ஊகான் கதவ தள்ளி விட்டுர்றான். அவங்க எல்லாரும் போயிட்டு செவுத்துல இடிச்சு மயக்கம் போட்டுர்றாங்க. இவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது, அத என்ன பண்றான் ஷாம் மட்டும் பார்த்துட்டான். பார்த்துட்டு சரின்னு சொல்லி இவனும் வேகமா ஓடிர்றான். ஓடிட்டு இங்கருந்து பறந்து போலான்னு சொல்லிட்டு துறவியோட கைய பிடிச்சுட்டு மேல பறக்குறான். மேல பறக்கும்போது என்னன்னா, மேல வந்து ஒரு பப்புல் இருக்கு. அந்த பப்புல் திருப்பி இவங்கள கீழயே தள்ளிருது. அப்ப வெளிய வந்து பார்க்கும்போது தான் இந்த மாரி இளவரசிய பார்த்துடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அந்த ஜெயிலுக்குள்ளயே போயிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்ப என்னன்னா, உங்ககிட்ட தனியா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு, அப்ப என்னன்னா, காஜிய வந்து ஒரு பொண்ணு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. அவன் வந்து உருமாறிட்டே இருக்கான். இது நல்லான்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அந்த பொண்ணுங்க என்ன பண்ணும், கோவத்துல ஒரே அடி ஒண்ணு அடிப்பா. அப்பயே அவன் போயிட்டு மறுபடியும் அவனுடைய அந்த பன்னி மூஞ்சி வந்துதான். அப்புறம் ஷா வந்து அவனுடைய பவர் ஆர்ம்ஸ காமிச்சுட்டு இருப்பான். அந்த பொண்ணுகிட்ட இவன் தோத்துக்கிட்டே இருப்பான். இவனுக்கு எவ்வளோதான் ஆர்ம்ஸ் இருந்தாலும் அந்த பொண்ணு சிம்பிளா இவன தோற்கடிச்சிரும். "ஓ! ரொம்ப நீங்க அழகா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவன ஹக் பண்ண உடனே, இவன் கலர் மாற ஆரம்பிச்சுருவான். அந்த மங்கி கிங் மூக்காங்க பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து கலாய்ச்சிட்டே இருக்கும்போது, இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம இவனுடைய தலைய வந்து கழட்டி வச்சுருவான். அப்போ அந்த பொண்ண பார்த்து மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவாங்க. இதையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது இளவரசி வந்து மாசு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. துறவி வந்து சொல்லுவாரு, "ஆமா உங்களுக்கு என்ன ஏன் எங்கள புடிச்சு வச்சிருக்கீங்க? எங்கள விட்டா நாங்க இப்படியே போயிடுவோம்" அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு வந்து ஏதோ லவ் பாய்துன்னு சொல்றாங்க. உங்கள பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசிட்டே இருப்பாங்க. அப்ப இவர் வந்து சொல்லுவாரு, "இது எல்லாமே என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க என்ன சத்தம்?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "அது மூக்காங்க வேலையா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்னன்னா கையில ஒரு புக்க குடுத்துட்டு, "இதான் எங்களுடைய வழி. இத நீங்க ஹெல்ப் பண்ணா நல்லாருக்கும்" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த நேரத்துல வந்து அந்த மகாராணி வந்துட்டாங்க. வந்துட்டு இவங்கள நாளைக்கே கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரையும் கட்டி போட்டுடுறாங்க. அப்போ அங்க இருக்க காவலாளியும் என்ன பண்றா, இளவரசி வரான். வந்து "உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அம்புல நான் வந்து சும்மா மயக்கம் போடுற மாரி ஒரு இது பண்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அம்ப விடும்போது எல்லாரும் மயக்கம் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா என்னன்னா, மாஸ்டர் வந்து மயக்கம் போட மாட்டான் துறவி. அதனால என்ன பண்ணுவோம், கையில இருக்க ஒரு கல்ல எடுத்து கபடாலே ஒண்ணு விட்ட உடனே அவன் மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவான். அப்போ பாஜி சொல்லுவான், "எந்த அம்பு வேணாலும் விடுங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு" சொல்லும்போது, அவங்க எல்லா அம்பையும் மாத்தி வேற அம்பு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. "என்னது வேற அம்பா? எனக்கு மட்டும் ஏன் வேற அம்பு?" "இல்ல அதையே விடுங்கன்னு" சொல்லும்போது, மொத்த அம்பையும் சேர்த்து அவன் மேலே விட்ட உடனே, இறந்துருவான்னு நெனச்சாங்க. ஆனா அத வந்து இல்ல அவனுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி வந்து சொல்லுவாரு. ஓ! கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு பாதாளம் மாரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்னதா கோயில் மாதிரியும் இருக்கு. அங்க ஒரு நதி இருக்கு. புனித நதி. அந்த நதி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, "அம்மா இங்கேருந்து நாங்க எப்படி தப்பிக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க புலிங்க தான் கேட்கும்போது, "ஆமா இதுலருந்து நீங்க இதுவரைக்கும் வர வரைக்கும் தான் இருக்கு. இதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு பேஜ் அந்த புக்ல இல்ல. அது இந்த இடத்துல தான் மறைஞ்சிருக்குன்னு" சொல்லுவாங்க. அந்த பேஜையும் இவங்க பார்த்துருவாங்க. பார்த்த உடனே அந்த பேஜ தொறத்துவாங்க. ஆனா அது வந்து யார்கிட்டயும் மாட்டாம பறந்து போயிட்டே இருக்கும். அந்த பேஜுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா 4, 5 தேளுங்க வர ஆரம்பிக்கும். அந்த தேளுங்க கூட சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, அந்த தேளுங்கள இவங்க தோற்கடிச்சுடுறாங்க. ஆனா, அந்த பேஜ் என்ன பண்ணும்னா, வேகமா போயிட்டு, "உங்ககிட்ட நான் மாட்ட மாட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு தண்ணிக்குள்ள குதிச்சுரும். அந்த தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே அந்த துறவியும் அத ஃபாலோ பண்ணி உள்ள குதிச்சுடுறாரு. அத பார்த்த உடனே ஷாவும் குதிச்சுடுறான், பாபியும் குதிச்சுடுறான். இவங்க எல்லாரும் குதிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஊக்காவும் பார்த்துட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கா என்னன்னா இந்த தண்ணீல எழுதியிருக்கிறத இவங்க வந்து அந்த பேப்பர்ல எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால இல்ல. அப்பயும் அந்த தண்ணீல இருந்து அந்த எருக்குங்கலாம் பறக்க ஆரம்பிக்குது. இதனால கோவமான ஊக்காங்க என்ன பண்றாங்கன்னா, நெருப்ப வச்சு அந்த பேப்பர் கிட்ட காட்டும்போது, இந்த எருக்குங்கலாம் பயந்துட்டு, சரி நான் மறுபடியும் இதிலயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே இதுலயே வந்து உட்காந்துக்கிறாங்க அந்த எழுத்துக்களும். அப்போ திடீர்னு கத்துற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தோன்னா, பாகியும் ஷாமும் கத்துறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வயிறு வந்து ரொம்ப பெருசாயிடுது. அப்பதான் தெரிய வருது என்னன்னா, துறவியோட வயிறும் சேர்த்து பெருசாயிடுது. என்னன்னா, இந்த நதியில வந்து தண்ணீய குடிச்சீங்கன்னா, அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு வேற வழி இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்த சொல்றாங்க. அந்த இடத்துக்கு தான் இவரு போய் ஊக்கான்னு பார்க்குறான். ஆனா அந்த இடத்துல என்னன்னா, ஒரு ஆம்பள வந்து பொண்ணு மாதிரி கெட்டப்லாம் போட்டுட்டு பார்த்துட்டு இருக்கான். "அம்மா உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நான் இங்க ரொம்ப நாளா இப்படிதான் இருந்தேன்." அந்த நேரம் பார்த்து ஷாக் வேற மீசையெல்லாம் கொட்டி போயிட்டு, அவன் மூஞ்சில இருந்த எல்லா முடியும் கொட்டி போயிட்டு, அவன் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். இந்த ஊக்காங்க வந்து அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க போனான் இல்லையா?
அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா என்னன்னா, அதுக்கு ஒரு 82 நாள் ஆகும்ன்னு சொல்லிர்றாங்க. என்னது 82 நாள் ஆகுமா? எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்ல, உடனேனா ஒரு 50 நாள் ஆகும்ன்னு சொல்ல, அவன் நல்லா வெயிட் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்ச நேரத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு துறவிக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளான் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே, அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணதும் அவர் வந்து அந்த மருந்து எடுத்துட்டு வராரு. அப்போ அந்த துறவிகிட்ட பார்க்கும்போதும் அந்த துறவி சொல்றாரு, இந்த மாரி நான் இந்த குழந்தைய வளர்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? ரொம்ப நல்லது." அவங்க போயிட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் ப்ளீஸ் ஆயிடுறாங்க. அப்போ எல்லாரும் வாயிலேயே கொஞ்சம் யோசிச்சுட்டான். அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு வந்து இது எல்லாமே இல்லாம போகுது. அவங்க பழைய நிலைமைக்கே திரும்பி மறுபடியும் வர ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ திரும்பி வந்து எழுத்துக்களை எழுதும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேவலமாவும் மாற ஆரம்பிக்குது. அதனால என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து நான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஃபுல்லா எழுதிட்டு போறாரு. கூட அந்த பிரின்ஸும் எழுதிட்டு வராங்க. எழுதிட்டு அவங்க ரொம்ப தூரம் நடந்து போயிடுறாங்க. இதனால இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா துறவிக்கு வந்து இது என்ன தப்பு? என்ன இப்படியே விட்டுரு. நான் வந்து ஒரு துறவி. என்னால இது எல்லாத்தையும் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க மலைய தாண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மகாராணி வர ஆரம்பிச்சுடுறாங்க. மகாராணி வந்து எல்லாரையும் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாரையும் புடிச்சுக்கிறாங்க. புடிச்ச உடனே இது வந்து உன்னுடைய மிஸ்டேக் இல்ல. இவங்க தான் உன்ன ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராணி வந்து சொல்லுவாங்க. இவங்க இளவரசிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. இளவரசியும் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. ஆனா அங்கருந்து கடத்திட்டு போயிட்டுருப்பாங்க இல்லையா? அவங்கள ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. வேற ஒரு கடலுக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த கடலுக்கு போனவங்க வந்து திரும்பி வந்ததா சொல்லி சரித்திரமே இல்ல. அதனால அந்த கடலுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. இத வந்து அந்த இளவரசியோட மான் வந்து பாத்துரும். மான் பாத்துட்டு இளவரசி கிட்ட போய் ஒரு கைது பண்ண உடனே அந்த இளவரசி வந்து அந்த மான் மேல எகிறி குதிச்சு வருவாங்க. அந்த போட்ல இவரு போயிட்டே இருக்கும்போது துறவி அப்போ வேகமா வந்து அந்த மான்ல இருந்து குதிச்சுடுவாங்க. குதிச்சதும் இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அது கூடவே போயிடுவாங்க. அப்போ இளவரசியும், அந்த துறவியும் மட்டும் அந்த போட்ல போக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த போட் வந்து எங்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா, அது திரும்பி வரவும் வாய்ப்பு இல்ல. அந்த போட் வழியா இவங்க போயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து ஊகாங்க்கு வந்து தெரிய வருது. அதனால ஊகாங் கூட இருக்கவங்க என்ன பண்றாங்க, உடனே இப்போ ஆபத்துல இருக்க துறவிய காப்பாத்தி ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா, மகாராணி வந்து இந்த மாரி அவங்களுடைய அந்த இளவரசி போனத நெனச்சு அவங்க வந்து அவங்களால என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்ல வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். அது என்னன்னா, அந்த கிழவி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி ஒருத்தன் வருவான். வந்துட்டு இளவரசிய கூட்டிட்டு போயிருவான்னு சொல்லிட்டு. அது வந்து உண்மையா நடந்துட்டுருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கடல் தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. குடிச்சா அவங்க வந்து உடனே இறந்துருவாங்க. அதனால இவங்க தண்ணி கூட குடிக்காம உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில துறவி வந்து "உனக்கு தாகமா இருந்தா ரத்தத்த குடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அவருடைய கைய நீட்டுவாங்க. ஆனா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இளவரசி கடிக்கவே மாட்டாங்க. லைட்டா கடிச்சுட்டு அவங்க அப்படியே படுத்துருவாங்க. இவங்களுக்கு வந்து இங்கருந்து எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு வழி தெரியாம திணறிட்டு இருப்பாங்க. ஆனா, அந்த கடலோடைய ஒரு எதிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அது என்னன்னா, அதில இருக்க அந்த ராட்சத மீன் வந்து உண்மையா யாராச்சும் லவ் பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து விட்டுடும். ஏன்னா, அதுக்காக தான் வந்து அந்த அந்த கடல் அரக்கி மாதிரியான ஒரு உருவத்தையே வாங்கியிருப்பாங்க. அதனால அங்கருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி இவங்க பண்ணா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாம போயிடுது. அப்போ கீழ வந்து ஒரு எண்டிங் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த பாயிண்ட்ல போனதுக்கப்புறம் வந்து இங்கருந்து கிட்ட தான் இருக்கு. இங்கிருந்து போயிட்டோம்னா, நம்ம வந்து மறுபடியும் உமன்ஸ் அன்னைக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த இளவரசி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கை வைக்கும்போது, ஆனா இவங்க வந்து பபுள்க்கு வெளிய மாட்டிக்கிறாங்க. கை வச்சு தள்ளுன உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சிலையா மாற ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க. ஆனா ஊக்காங்கலாம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அவன் கத்திக்கிட்டு வந்துட்டே இருப்பான். அந்த நேரத்துல என்னன்னா, இளவரசியும் பேக்ல வந்து கீழ விழும்போது என்னன்னா, அவங்கள கல்லா மாறிட்டு, சிலையா மாறிட்டே வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து துறவி கைப்பட்டதும், அவங்க வந்து சிலையிலிருந்து விடுபட்டுருவாங்க. ஆனா, அவங்க வந்து மயக்க நிலைய அடைஞ்சிருவாங்க. இத வந்து அந்த ராட்சச மீன் வந்து பாத்துடும். அந்த மீன் பாத்துட்டு, இது சரின்னு சொல்லிட்டு, இவங்கள விட்டுடலாம்னு சொல்லிட்டு இவங்கள விட்டுடும். அந்த நேரத்துல என்னன்னா, இளவரசிய வந்து அவங்கள நாட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. இளவரசிய காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் வந்து ஒரு பார்ட்டி மாரி குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டி நடந்திருக்க நேரத்தில தான் அப்பதான் ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு தெரிய வருது. அந்த என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உமன்ஸ் லேண்ட் இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாராணி சின்ன வயசுல இருந்ததுனால தான். அவங்களுக்கும் அந்த மீனுக்கு இருக்கிற ஒரு சின்ன தொடர்புனால தான் இந்த மாரிலாம் நடக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. அந்த பார்ட்டி நடந்துட்டே இருக்கும்போது, அந்த மகாராணிக்கு அந்த மீன் வந்து என்ன பண்ணுது, பேசிட்டு இருக்கு. அப்போ வந்து இவங்கள காப்பாத்தி ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கும்போது, அப்பதான் சொல்ல வராங்க. என்னன்னா, இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த மீன் வந்து என்னன்னா, அது வந்து ஒரு காதல் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இவருக்கும் வந்து அவங்களோட ஒரு சகோதரர் இருக்குது. அது தான் போனதுக்கப்புறம் என்னன்னா, இளவரசி வந்து கண்ண திறக்குறாங்க. கண்ண திறந்து இவங்க 2 பேரும் பேசலாம்னு ட்ரை பண்ணும்போது என்னன்னா, மகாராணிய வந்து அந்த மீன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ ஊகாங் வந்து இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அங்க வந்து ஒரு பெரிய சண்டையே போடுறான். அந்த சண்டையில பார்த்தீங்கன்னா,
ஊகாங் எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்றது தான் அந்த சண்டை போயிட்டுருக்கும். அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் என்னன்னா, அங்கேருந்து புத்தருடைய கைகள் வந்து அவர காப்பாத்த அந்த துறவிய மேகத்துலருந்து புத்தருடைய கைகள் வந்ததுனால, அந்த துறவி வந்து காப்பாத்தப்படுவாரு. அந்த மீன் வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கே போக ஆரம்பிக்கும். அப்போ கடல்ல மூழ்கின துறவிய வந்து இளவரசி கட்டிப்பிடிச்ச உடனே, இது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். உண்மையான காதல பார்த்த உடனே அந்த மீன் வந்து பின்வாங்கி சென்றுடும். அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடும். இப்போ இவங்க வந்து அந்த துறவி வந்து அவருடைய வேலைய பார்த்துட்டு போயே ஆகணும். அந்த ஒரு நிலைமையில இருக்காரு. அப்போ வந்து அந்த புக்க இளவரசி திருப்பி குடுத்துடுறாங்க. நீங்க திரும்பி கண்டிப்பா வரணும் எனக்காக. உங்களுடைய வெற்றி பாதை வந்து திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு, இவங்க வழி அனுப்பி வச்சுடுறாங்க. இதோட என்னன்னா படமும் முடியுது. இந்த மங்கி கிங் 3 இதோட சக்சஸ் ஆகுதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இதோட பயங்கரமான வீடியோல சந்திப்போம். டாட்டா, பை பாய்.